ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோகனட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேசிக் ரெசிபி கொடுத்துருக்குறேன். இஞ்சி பச்சை மிளகா சேர்த்து செய்கிறது. 1 கப் தேங்காய்க்கு நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 2 பச்சை மிளகாய் இல்லை 3 எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 இன்ச் துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 4-5 கருவேப்பிலை இலைகள். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் மிக்சியில் சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் துருவின தேங்காய் எடுக்காமல் வெட்டின அதாவது பீஸாக ஸ்லைஸ் பண்ண தேங்காய் எடுத்துருந்தீங்கன்னா தேங்காயை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு தடவை லைட்டாக அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு அப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸை போடுங்க. இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரகரன்னு அரைச்சிக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க. முதல்ல நான் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டேன். இப்போ திரும்பவும் தண்ணி விட்டு மிச்சத்தை அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிட்டு நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேங்காய் சட்னி ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. பரபரன்னு கொஞ்சம் அரைச்சா தான் சட்னி நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சட்னி தாளிச்சுக்கலாம். தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. பருப்பும் கடுகும் நல்லா பொரியட்டும். கடுகு வெடிக்கிற சமயத்தில் ஒரு 4-5 கருவேப்பிலையை போட்டு இந்த தாளிக்கிறத சட்னியில் கொட்டிடுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி தேங்காய் சட்னி இஸ் ரெடி டு சர்வ். தேங்காய் சட்னி இஸ் ரெடி டு சர்வ். சூடான இட்லி, தேங்காய் சட்னி அண்ட் தக்காளி சட்னி செஞ்சுருக்கோம். தக்காளி சட்னி ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். என்னோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோவில் இட்லி மாவு அரைக்கிறதும் இட்லி எப்படி ஊற்றுறோம் அப்படிங்கிறதும் போட போகிறேன். ஸோ கண்டினியூ வாட்சிங் அவர் சேனல்.